ஒவ்வொரு மனிதனும் சக்தி வாய்ந்தவனாக மாறலாம். ஆனால் சக்தி வெளியிலிருந்து வராது. அது உன் உள்ளே இருக்கிற தீயை எரிய வைக்கும் வழிகளிலிருந்து வரும். இன்னைக்கு நீ கேட்க போறது உன் வாழ்க்கையை மாற்றும் 10 விஷயங்கள். இத நீ உன் வாழ்க்கையில பின்பற்ற ஆரம்பிச்சா உன் மனசு, உன் சிந்தனை, உன் தைரியம் எல்லாம் மாற்றமடையும். இந்த வீடியோவை கடைசி வரை கேளுங்க. நிச்சயம் உங்களுக்குள் மாற்றத்தை உணர்வீங்க. நம்பிக்கை இல்லாதவனுக்கே தோல்வி நிச்சயம். ஆனால் ஒரு தைரியமான முடிவு வாழ்க்கையை முழுக்க மாற்றும். பெரிய விஷயங்களுக்காக பெரிய முயற்சி செய்ய தயங்காதே. நீ உன் வாழ்க்கை பற்றி தினமும் 10 நிமிஷம் யோசிச்சு பாரு. இன்றைக்கு என்ன கற்றேன், என்ன தவறு செய்தேன் என்று கேள். சிந்திக்கிற மனிதன்தான் வளர்கிறான், சிந்திக்காதவன் மறைந்து போகிறான். இன்றுதான் அந்த டைம். நீயே உன்னை எதிரியாக இருக்காதே. மனசு என்ன சொல்லுதோ அதை கேள், ஆனா அதை வழி நடத்த விடாதே. நான் முடியாதுன்னு சொல்ற அந்த குரல் தான் உன் லைஃப் இம்ப்ரூவ் ஆகாததற்கு பெரிய தடைகள். அதனால உன்னோட ஒவ்வொரு சிந்தனையையும் நேர்மறையாக மாற்று. நான் முயற்சி செய்றேன்னு சொல்லு. அதுதான் ஆரம்பம். நீயே உன் வாழ்க்கை கதையோட ஹீரோ. உன்னோட வலி உன் கதையோட கிளைமேக்ஸ். உன்னோட முயற்சி அந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட். நீ இன்னும் தோற்கலை. நீ இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறாய். நீ இன்றி ஆரம்பிச்சாலே போதும். 1 வருடத்துக்கு பிறகு உன்னே நீ அடையாளம் காண மாட்டே. நீயே உன்னை நம்பு. அந்த நம்பிக்கைதான் உன்னை வாழ்க்கை முழுக்க வெற்றி பெற வைக்கும். புத்தகங்கள் தான் உண்மையான ஆசான்கள். ஒரு புத்தகம் 1 நிமிஷத்தில் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். தினமும் 10 பக்கமாவது படி. நீயே உன் வளர்ச்சியை உணர ஆரம்பிப்பாய். டைம் இஸ் லைஃப். நீ உன் நேரத்தை எதுக்கு கொடுக்கிறேன்னு பார்த்தா உன் எதிர்காலம் தெரியும். நெட்ஃபிளிக்ஸ், ஸ்க்ரோலிங், சோஷியல் மீடியா இவை நேரத்தை களவாடும் திருடர்கள். அந்த நேரம் உன் கனவுக்கு கொடு. சக்தி வாய்ந்த மனிதன் நேரத்தை ஆள்கிறான், பலவீனமானவன் நேரத்தால் ஆளப்படுகிறான். மன வலிமை உடல் வலிமையிலிருந்து தொடங்குகிறது. நீ சுறுசுறுப்பா இருந்தா உன் மனசும் அலர்ட்டா இருக்கும். ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் பண்ணு. 15 நிமிஷம் போதும். அது உன்னன் கான்பிடன்ஸா மாற்றும். தோல்வி ஒரு லெசன் தான், முடிவு அல்ல. ஒரு முறை விழுந்தா எழுந்து நிற்கிற தைரியம், அதுதான் சக்தி. வெற்றி அடைந்தவர்கள் எல்லாம் ஒரு முறை தோற்றவர்களே. அமைதியா இருக்கிறது பலவீனம் அல்ல, அது உன்னுடைய சக்தி மிகுந்த நிலை. சில சமயங்கள் மௌனம் சொல்லும், நான் கட்டுப்பாட்டில் இருக்கிறேன்னு. சூழல் உன்னை உருவாக்கும். உன்னை உயர்த்தும் மனிதர்களுடன் இரு. உன் நேரத்தை வீண் செய்பவர்களிடமிருந்து தூரம் வா. ஒவ்வொருவரும் உன்னோட சக்தியை இதர் அதிகப்படுத்துவார்கள் அல்லது குறைப்பார்கள். நீ ஓய்வெடுக்கலாம், ஆனால் நிறுத்தாதே. சில நாட்கள் உனக்கு மனச்சோர்வு வரும், ஆனா அந்த நேரம்தான் உன் சக்தியை சோதிக்கும் தருணம். ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் கொண்டு வா. 365 நாள் கழிச்சு பார்த்தா நீ முற்றிலும் வேற மனிதனாக மாறியிருப்பாய். சக்தி வாய்ந்தவனாக மாறணும்னா வெளி உலகத்தோட போராட வேண்டாம், உன் உள்ளுலகத்தோட போராடு. உன் சிந்தனை, உன் ஒழுக்கம், உன் நம்பிக்கை இதை வென்றவனே உண்மையான சக்தி வாய்ந்த மனிதன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க சப்போர்ட் தான் எனக்கு சக்தி. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு உண்மை மாற்றத்தோட சந்திப்போம்.